தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று பொது விடுமுறை அளித்து தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அறிவித்திருக்கிறார். அன்றைய தினம் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் அனைவரும் வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் விடுமுறை விடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று விழுப்புரம், கடலூர் ஆகிய இரு மக்களவை தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார். விழுப்புரம் விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமார், கடலூர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் ஆகியோருக்கு ஆதரவாக முதலமைச்சர் வாக்குகளை சேகரிக்க உள்ளார். கோவை அதிமுக வேட்பாளர் ராமச்சந்திரனை ஆதரித்து கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உயிரோடு இருந்திருந்தால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் நடிப்பை பார்த்து மயங்கி விழுந்திருப்பார் என கிண்டல் அடித்தார். எடப்பாடி பழனிசாமியின் சிரிப்பு அடிமை சிரிப்பு என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். தஞ்சாவூர் திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், திராவிட மாடல் அரசு உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லாத ஆணி திமுக அரசு என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாடியிருக்கிறார். சேலம் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து பேசிய அண்ணாமலை, திமுகவில்தான் உண்மையில் ரவுடி ராஜ்யம் நடப்பதாக குற்றம் சாட்டினார். நான் வேறு நீ வேறு என கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றும் அதிமுகவும் பாஜகவும் ஸ்டிக்கர் கட்சி என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விமர்சித்துள்ளார். தேனி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்செல்வனை ஆதரித்து பேசிய அவர், பாஜக பெரிய ஸ்டிக்கர் என்றும் அதிமுக சின்ன ஸ்டிக்கர் என்றும் குறிப்பிட்டு விமர்சித்துள்ளார். திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து பாலாற்றுக்கு சனி பிடித்து விட்டதாகவும், அதனால் தண்ணீரும் இல்லை மணலும் இல்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் பரப்புரையில் பேசிய அவர், எந்த கூட்டணியில் தாங்கள் இருந்தாலும் எல்லளவும் தங்கள் கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றார். சென்னை அடுத்த அம்பத்தூர் அருகே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரேமலதா விஜயகாந்த் கை நிறைய பேப்பரை வைத்துக் கொண்டு படிக்கும்போது திடீரென குழப்பமடைந்தார். இதில் டென்ஷனான அவர், எல்லா பேப்பரையும் கொடுத்தால் பிடிக்க முடியாது என கடுப்பில் பேசினார். வெறுப்பு பேச்சு பேசுவதற்கு திமுகவும் காங்கிரசும் என்ன தேச துரோகம் செய்தன என பிரதமர் மோடிக்கு அமைச்சர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். தருமபுரி திமுக வேட்பாளர் மணியை ஆதரித்து பேசிய அவர், இந்திய தேசத்திற்கு ஆபத்து வந்தபோது குரல் கொடுத்த கட்சி திமுக என்றார். ராமநாதபுரத்தில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சரும் சுயேட்சை வேட்பாளருமான ஓ பன்னீர்செல்வத்தின் பரப்புரையில் சிறுவர்கள் ஈடுபடுத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. பாஜக கொடியை கையில் பிடித்திருப்பதை போன்றும் ஓபிஎஸ்ஸின் சின்னத்தை கோரஸாக முழக்கமிடுவது போன்றும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இரட்டை இலை சின்னத்தை இதயத்தில் இருந்து தூக்கி எறிந்து விடலாம் என நினைத்தாலும் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்ஸின் மனசாட்சி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்துள்ளது என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்தார். இரட்டை இலை என்பது அவருக்கு முகவரி, வாழ்வு, அடையாளம் கொடுத்தது எனவும் கூறினார். சென்னை அண்ணா நகரில் மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கீழ்ப்பாக்கம் டெய்லர் சாலையில் தொடங்கிய பிரச்சாரம் பல இடங்களிலும் நடைபெற்றது. வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு வாக்கு சேகரிக்க சென்ற இடத்தில் மலர் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவையில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து நடிகர் செந்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய செந்தில், எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய அதிமுக என்ற டைட்டானிக் கப்பலை இபிஎஸ் ஓட்ட தெரியாமல் ஓட்டி பாறையில் முட்டி சுக்கு நூறாக்கி விட்டதாக விமர்சித்திருக்கிறார். கோவையில் முதன்முறை வாக்காளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். தன்னார்வலர்களாக செயல்பட முடிவெடுத்திருக்கும் இளம் வயது வாக்காளர்கள் பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்காக வாக்கு சேகரிக்கப் போவதாக தெரிவித்தனர். சென்னையில் கிராமிய இசை நிகழ்ச்சி மூலமாக திமுக ஐடி விங் புதிய பிரச்சாரத்தை கையில் எடுத்துள்ளது. அயோத்தியா குப்பம் பகுதியில் திமுக நிர்வாகி சி.எச். சேகர் ஏற்பாட்டில் பாசிசம் வீழட்டும் இந்தியா வெல்லட்டும் என்ற தலைப்பில் கிராமிய இசை நிகழ்ச்சி நடத்தி பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது.
நீலகிரி மாவட்டம் உதகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். மேட்டுப்பாளையம் சாலை பகுதியில் சுமார் 15 நிமிட சோதனையில் ஈடுபட்ட பறக்கும் படையினர் எதுவும் கிடைக்காத நிலையில் வாகனத்தை அனுப்பி வைத்தனர். புதுக்கோட்டையில் 85 வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு தேர்தல் அலுவலர்கள் நேரில் சென்று தபால் ஓட்டுகளை சேகரித்தனர். மேலும் இந்த வாக்கு சேகரிப்பு பணி இன்றும் நாளையும் நடைபெறும் என தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே வாகன சோதனையின் போது உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து சென்றதாக 8,91,000 ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கேரளாவில் முட்டை விற்பனை செய்ததன் மூலம் பெறப்பட்ட பணத்தை லாரியில் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் இடையப்பட்டியில் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழு நடத்திய வாகன தணிக்கையில் சொகுசு காரில் இருந்து 23,09,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படாததால் வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. முன்னாள் சபாநாயகரும் நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான ஆவுடையப்பன் அலுவலகத்தில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அதனை ஆவுடையப்பன் மறுத்திருக்கிறார். மேலும் பிரச்சாரத்திற்கு செல்ல விடாமல் அச்சுறுத்துவதாகவும் ஆவுடையப்பன் குற்றம் சாட்டினார். மயிலாடுதுறை மாவட்டம் ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் பதுங்கிய சிறுத்தையை பிடிக்க 3 ராட்சத கூண்டுகள் வலைகள் வரவழைக்கப்பட்டு வனப்பகுதியில் வைக்கப்பட்டிருப்பதாக நாகை மாவட்ட வன பாதுகாவலர் அபிஷேக் தோமர் கூறியிருக்கிறார். 14 அதிநவீன சென்சார் பொருத்திய கேமராக்களும் பொருத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டம் கண்டறியப்பட்ட ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் 9 பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அறிவித்துள்ளார். மயிரா மெட்ரிக் பள்ளி, புனித அந்தோணியார் உயர்நிலைப் பள்ளி, டாக்டர் அம்பேத்கர் நகராட்சி தொடக்கப்பள்ளி, கேம்பிரிட்ஜ் பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று 15 இடங்களில் வெயிலின் அளவு 100 டிகிரியை தாண்டி உள்ளது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 106.5 டிகிரி வெயில் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெப்பத்தின் தாக்கத்தால் மக்கள் பரிதவித்து வருகின்றனர். நாடு முழுவதும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவான அலை வீசிக் கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் ஜமுய் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி சிறப்புரையாற்றினார். மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் கூட்டாக அறிக்கையை வெளியிடுகின்றனர். இதில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான திட்டங்கள் அதிக அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் மக்களவைத் தேர்தலில் குஜராத் மாநிலத்தில் போட்டியிட 3 பேர் கொண்ட வேட்பாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டது. சுரேந்திரநகர் தொகுதிக்கு ருபித்பாய் மக்வானா, ஜுனாகத் தொகுதிக்கு ஹிராபாய் ஜோத்வா, வதோதரா தொகுதிக்கு ஜஸ்பால் சிங் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஸ்மிருதி இரானிக்கு எதிராக தான் போட்டியிட வேண்டும் என அமேத்தி தொகுதி மக்கள் விரும்புவதாக பிரியங்காவின் கணவர் ராபர்ட் வதேரா தெரிவித்திருக்கிறார். அமேத்தி எம்பி ஸ்மிருதி இரானி மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளதாகவும், காந்தி குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் அமேத்தியின் எம்பியாக வேண்டும் என மக்கள் விரும்புவதாகவும் அவர் கூறினார். வரும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடத்தினர். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வண்ணம் இந்த கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் லட்சத்தீவிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. லட்சத்தீவில் உள்ள ஒரு மக்களவைத் தொகுதிக்கு வரும் 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. பீகாரில் ஜன் அதிகார் கட்சி தலைவர் பப்பு யாதவ் பைக் ஓட்டிச் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்தியா கூட்டணி சார்பில் பூர்ணியா மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அவர் தனது ஆதரவாளர்கள் புடைசூழ சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு சொந்தமான 31 கோடியே 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8.86 ஏக்கர் நிலத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கியுள்ளனர். 2010ஆம் ஆண்டு முதல் இந்த சொத்தை சொந்தமாக வைத்திருக்கும் சோரன் அதை மோசடியாக பெற்றுக் கொண்டதாக அமலாக்கத்துறை தனது குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டியுள்ளது.
இந்தியாவில் விரைவில் 6G சேவைக்கான பணிகள் தொடங்கும் என மத்திய தொலைத்தொடர்புத்துறை செயலாளர் நீரஜ் மிச்சல் தெரிவித்திருக்கிறார். சென்னை IITயில் நடைபெற்ற IT உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், வளர்ந்த நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில்தான் குறைந்த செலவில் இணைய சேவை கிடைப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா நகரில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 5.3 பதிவாகியுள்ளதாக தேசிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணாலி உள்ளிட்ட இடங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்ணிடம் அத்துமீறியதாக ராஜஸ்தான் மாநில நடுவர் நீதிமன்ற நீதிபதி ரவீந்திரகுமார் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் காயங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என ஆடைகளை களைய நீதிபதி கூறியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் ரயில் நிலையங்கள் நீல நிற மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒளிர்ந்தன. ஆட்டிசம் குறைபாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல கட்டிடங்கள் நீல நிற மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. IIT மும்பையில் படித்த மாணவர்களில் 36% பேருக்கு இதுவரை வேலை கிடைக்கவில்லை என வெளியான தகவலுக்கு IIT மும்பை மறுப்பு தெரிவித்துள்ளது. 6.1% பேர் மட்டுமே வேலை தேடிக் கொண்டிருப்பதாகவும் IIT மும்பை விளக்கமளித்துள்ளது. ஆழ்துளை கிணற்றில் விழுந்து குழந்தை மீட்கப்பட்டது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்திருக்கும் கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார், கோடான கோடி கன்னட மக்களின் பிரார்த்தனைக்கு பலன் கிடைத்திருப்பதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் மீட்பு குழுவிற்கும் அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென ஆலை முழுவதும் பரவிய நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த 6 தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. ஆந்திர மாநிலம் மதனப்பள்ளி மண்டலம் பாலம்கொண்டா அருகே சிறுத்தை ஒன்று காணப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அங்கு தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பாறைகளுக்கிடையே சிறுத்தை ஒன்று பதுங்கி இருப்பது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அசாம் மாநிலம் கோலகாட் பகுதியில் பாரம்பரிய திருவிழாவை முன்னிட்டு நடன ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை ரோங்காலி பிஹு விழா கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி ஏராளமான பெண்கள் நடன ஒத்திகையில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி அருகே இந்திலி கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் தலைமையில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. 100% வாக்களிக்க வலியுறுத்தி பாரதிய மகளிர் கல்லூரி மாணவிகள் 1000 பேர் இந்திய வரைபடம் வடிவில் நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் பாரிராஜன் சலூன் கடையில் வாடிக்கையாளருக்கு முகசவரம் செய்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். முடித்திருத்தம் செய்யும் கடைகளில் அமர்ந்திருந்த நபருக்கு தாடியை ஷேவிங் செய்து வாக்காளர்களை கவர்ந்தார். தமிழ்நாட்டில் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின்படி அவர்களுக்கான பாதுகாப்பு இல்லங்கள் அமைக்கப்பட்டுள்ளதா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மூத்த குடிமக்களுக்கான இல்லங்கள் அமைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும் என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சமூக நலத்துறை செயலாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேல்மருவத்தூர் அருகே சோத்துப்பாக்கம் ரயில்வே கிராசிங் கேட்டில் ஏற்பட்ட சிக்னல் பிரச்சனை காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் தாமதமாக சென்றன. சுமார் 1 மணி நேரம் கழித்து மீண்டும் ரயில் சேவை துவங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் இலங்கையனூரில் ரயில்வே கேட் அருகே சுரங்கப்பாதை அமைப்பதை கைவிடாவிட்டால் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். சுரங்கப்பாதை அமைத்தால் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி அவ்வழியாக செல்ல முடியாத நிலை ஏற்படும் என அவர்கள் தெரிவித்தனர். விவசாயியின் மனுவை கிடப்பில் போட்டதற்காக ராஜபாளையம் தாசில்தாருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விவசாய நிலத்தில் கிணற்றை ஆழப்படுத்திய போது எடுக்கப்பட்ட கழிவுகளை வேறு இடம் கொண்டு செல்ல அனுமதி கேட்டு மனு அளித்திருந்த நிலையில் நடவடிக்கை எடுக்க வருவாய்த்துறையினர் தாசில்தாருக்கு பரிந்துரைத்தனர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சின்னிய கவுண்டம்பாளையத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் இருவர் படுகாயமடைந்தனர். முருகன் என்பவர் வீட்டு உபயோக சிலிண்டர் கேஸை சட்டவிரோதமாக கமர்சியல் சிலிண்டருக்கு மாற்றி விற்பனை செய்ததாகவும், வழக்கம் போல எரிவாயுவை மாற்ற முயன்றபோது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு பகுதியில் வீட்டின் முன்பாக கொட்டப்பட்டிருந்த மணலை அள்ளியதால் ஏற்பட்ட தகராறில் மூதாட்டி அடித்து கொலை செய்யப்பட்டார். மூதாட்டியை தாக்கி கொலை செய்ததாக அவருடைய வீட்டிற்கு அருகில் வசித்து வரும் சங்கர் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே எதிரே வந்த லாரி கார் மீது நேருக்கு நேர் மோதிய விபத்தில் டாக்டர் தம்பதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேட்டூர் மெயின் ரோட்டில் நிகழ்ந்த இந்த விபத்தில் டாக்டர்களான மாதப்பன், பத்மாவதி ஆகியோர் பலியானது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடலில் மீன்பிடிக்க சென்று விசைப்படகு மூழ்கியதால் நடுக்கடலில் தத்தளித்த 10 மீனவர்களில் 8 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். விசைப்படகை ஓட்டி சென்ற அருண் என்பவர் உயிரிழந்தார். மேலும் சுப்ராஜ் என்பவர் மாயமான நிலையில் அவரை மீட்டு தரக்கோரி அவருடைய தாய் கண்ணீரோடு போலீசாருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். திருவாரூர் அருகே ரைஸ் மில்லில் பாய்லர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் இருவர் படுகாயமடைந்தனர். தம்பலாம்புலியூர் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான அரிசி ஆலையில் உள்ள பாய்லரில் ஆசிட் கலந்தபோது திடீரென வெடித்து சிதறியதில் அங்கு பணியாற்றிய ஜேம்ஸ், நாகூரான் ஆகியோர் படுகாயமடைந்தனர். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் அருகே எல்ஜியின் புதிய ஷோரூம் தொடக்க விழா நடைபெற்றது. கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்ட எல்ஜி குழுமத்தின் விநியோகஸ்தர் வாசுபால் ரஜினிகாந்த் ரிப்பன் வெட்டியும் குத்து விளக்கேற்றியும் துவக்கி வைத்தார். இதில் எல்ஜி ஷோரூமின் சேர்மனுமான காதர் உட்பட பிரபல தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஆற்று பகுதியில் தேனீக்கள் கொட்டியதில் முளைப்பாரி கரைக்க வந்த பக்தர்கள் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆற்றுப்பாடத்தின் மேல் பகுதியில் இருந்த தேன்கூட்டை 4 பேர் கலைத்ததால் அங்கு வந்த பக்தர்களை தேனீக்கள் விரட்டி கொட்டின. நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் மாலை நேரத்தில் மிதமான மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து சற்று குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம், குழித்துறை, குலசேகரம், திருவட்டார் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அதேபோல் மலையோர பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் மாவட்டம் முழுவதும் குளிர்ந்த சூழல் நிலவியது. அமெரிக்காவில் மற்றொரு வாகனத்தை முந்தி செல்ல முயன்ற போது சாலையை விட்டு கீழே இறங்கி 2 மரங்கள் மீது கார் மோதிய விபத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தம்பதியின் குழந்தை உயிரிழந்தது. குமாரெட்டி சுசீல் மற்றும் பொம்மிடி அனுஷா ஆகியோர் தங்களது 2 குழந்தைகளுடன் காரில் சென்றபோது நிகழ்ந்த விபத்தில் 3 படுகாயமடைந்தனர். தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் உலகின் மிக வயதான மனிதர் ஜுவான் தனது 114வது வயதில் காலமானார். இவருக்கு 11 பிள்ளைகள், 42 பேர குழந்தைகள் மற்றும் 30 கொள்ளு பேர குழந்தைகள் உள்ளனர். ஆப்பிரிக்காவில் உள்ள காஃபியூ தேசிய பூங்காவில் சஃபாரி வாகனத்தை காட்டு யானை ஆக்ரோஷமாக தாக்கி கவிழ்த்ததில் 80 வயது மூதாட்டி பலியாகினார். சஃபாரி வாகனத்தை காட்டு யானை துரத்தி ஆக்ரோஷமாக தாக்கிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஐபிஎல் தொடரில் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி 20 ஓவர்களில் 199 ரன்களை எடுத்தது. இதனையடுத்து பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி 19.5 ஓவர்களில் 200 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. ஐபிஎல் ஏலத்தில் தவறுதலாக வாங்கப்பட்ட பஞ்சாப் அணி வீரர் சஷாங்க் சிங் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் தனி ஆளாக நின்று அணியை வெற்றி பெற செய்தார். 29 பந்துகளில் 61 ரன்களை குவித்து அணியை வெற்றி பெற செய்தார். ஏலத்தில் சஷாங்க் சிங் என்ற பெயரில் 2 வீரர்கள் இருந்த குழப்பத்தால் எதிர்பார்த்தவரை விட்டு மற்றொருவரை வாங்கியதாக பஞ்சாப் அணி கூறியிருந்தது. ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறவிருக்கும் 18வது லீக் ஆட்டத்தில் சென்னை, ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன. ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெற உள்ளது. சென்னை அணி மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்புமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர்.
சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பங்கேற்பதற்காக ஐதராபாத் சென்றிருக்கும் சென்னை அணி வீரர்களை சென்னை அணியின் முன்னாள் வீரர் அம்பத்தி ராயுடு தனது வீட்டிற்கு அழைத்து பிரியாணி விருந்து அளித்தார். இது தொடர்பான வீடியோவை சிஎஸ்கே நிர்வாகம் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. நடப்பு சீசனுடன் மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து ரோஹித் சர்மா விலக உள்ளதாக தகவல் வெளியாகி மும்பை ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. மும்பை அணியின் கேப்டன்சி மாறியதிலிருந்து அணியில் குழப்பம் நீடித்து வருவதால் ரோஹித் இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. உடல் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றதை தொடர்ந்து சூரியகுமார் யாதவ் இன்று மும்பை இந்தியன்ஸ் அணியில் இணைந்து பயிற்சியை தொடங்க உள்ளார். இனிவரும் போட்டிகளில் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மும்பை அணிக்கு இனி ஏறுமுகம்தான் என ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். ஒருவேளை ஐபிஎல் தொடர் தனிநபர் விளையாட்டாக இருந்தால் MS தோனி, ரோஹித் சர்மா போன்றவர்களை மிஞ்சி விராட் கோலி அதிக கோப்பைகளை வென்றிருப்பார் என ரவி சாஸ்திரி புகழ்ந்துள்ளார். மற்ற வீரர்கள் சொதப்புவதால் பெங்களூரு அணி இதுவரை ஒரு கோப்பையை கூட வெல்லவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தொடக்க ஓவர்களில் டூப்ளசிஸ் அதிரடியாக விளையாட வேண்டும் என்றும் அதன் பிறகு கோலி தம்மால் முடிந்தவரை 15வது ஓவர் வரை களத்தில் நின்று ரன் சேர்க்க வேண்டும் என்றும் டிவிலியர்ஸ் தனது எதிர்பார்ப்பை தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு செய்தால் RCBக்கு வெற்றி வாய்ப்பு கூடும் என்றும் அவர் கணித்துள்ளார். நடப்பு IPL சீசனில் டெல்லி அணி கேப்டன் ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு போட்டியில் விளையாட தடை விதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தாமதமாக பந்துவீச்சு புகாரில் 2 முறை சிக்கிய நிலையில் 3வது முறையாக சிக்கினால் தடை விதிக்கப்படுவது உறுதியாகிவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL தொடரில் வரும் 8ஆம் தேதி சென்னை கொல்கத்தா அணிகள் மோத உள்ள நிலையில் அதற்கான டிக்கெட் விற்பனை இன்று ஆன்லைனில் தொடங்க உள்ளது. குறைந்தபட்சம் 1700 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 6000 ரூபாய் வரை டிக்கெட் விற்பனை செய்யப்பட உள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் சார்பாக சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி ஏற்கனவே சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ளது. இந்த நிலையில் மேலும் 2 இடங்களில் சூப்பர் கிங்ஸ் அகாடமி சென்னையில் தொடங்கப்படுகிறது. அதன்படி போரூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியிலும் வேளச்சேரியில் உள்ள குருநானக் கல்லூரியிலும் அமைக்கப்படுகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் நடராஜனின் பிறந்தநாள் விழாவில் நடிகர் அஜித் குமார் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நடராஜனுக்கு அஜித் கேக் ஊட்டிவிட்டு வாழ்த்து தெரிவிக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளன. தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் திரைப்படத்தை ஜூன் 7ஆம் தேதி வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளதாகவும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்தின் டீசர் தமிழ் புத்தாண்டு தினத்தில் வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நடிகர் தனுஷுடன் சண்டை போட்டு 6 வருடங்கள் பேசாமல் இருந்ததாக ஜிவி பிரகாஷ் தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் மனம் திறந்து பேசிய அவர் இப்போது எல்லா பிரச்சனைகளும் சரியாகி விட்டதாகவும் பழையபடி தாங்கள் நல்ல நண்பர்கள் எனவும் கூறினார். நடிகை எமி ஜாக்சன் தனது மகனுடன் ஜாலியாக மரத்தில் ஏறி விளையாடும் புகைப்படத்தை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். புகைப்படத்தோடு அவர் வெளியிட்டுள்ள பதிவில் புதிய வீட்டில் இது எங்களின் முதல் வசந்த காலம் என பதிவிட்டுள்ளார். இன்ஸ்டாவில் வெளியான நடிகை பிரியங்கா மோகனின் லேட்டஸ்ட் புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் ஹார்ட்டின் எமோஜிகளை பறக்கவிட்டு வருகின்றனர். கருப்பு நிற மாடர்ன் உடையில் எடுக்கப்பட்ட பிரியங்கா மோகனின் கியூட்டான புகைப்படங்கள் ரசிகர்களை கவர்ந்து இழுத்து வருகின்றன. நடிகை ஸ்ரீதேவியின் வாழ்க்கை வரலாறு படமாக்கப்படாது என்று அவரது கணவரும் தயாரிப்பாளருமான போனி கபூர் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பேசிய அவர் தான் உயிருடன் இருக்கும் வரை அதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்றும் தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சக்கரபாணி சுவாமி திருக்கோவிலில் பங்குனி திருவோணத்தை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக சீர்வரிசை கொண்டு வருதலும் கொடிமரம் அருகே சுவாமி அம்பாள் மாலை மாற்றும் வைபவமும் நடைபெற்றன. திருச்சி மாவட்டம் தொட்டியம் மதுரை காளியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெரிய தேரில் ஓலைப்பிடாரி அம்மனும் சின்ன தேரில் மதுரை காளியம்மனும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மேளதாளங்களோடு ஒய்யாரமாக ஆடி அசைந்து வந்த தேரினை தொட்டு பக்தர்கள் வழிபட்டனர்.
மதுரை மேலூரில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் 125ஆம் ஆண்டு பங்குனி மாத உற்சவ விழாவை ஒட்டி பக்தர்கள் தீச்சட்டி எடுத்தும் முளைப்பாரியை ஊர்வலமாக எடுத்து வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் ஸ்ரீ காளியம்மன் வீதி உலா நடைபெற்றது. OnePlus நிறுவனம் தனது அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட AI எரேசர் எனும் அம்சத்தை தனது ஸ்மார்ட் போன்களுக்கு அறிவித்திருக்கிறது. இந்த அம்சம் ஒரு புகைப்படத்தில் இருக்கும் தேவையற்ற விஷயங்களை நீக்கும் என கூறப்படுகிறது. நத்திங் நிறுவனம் ஏப்ரல் 18ஆம் தேதி புதிய அறிவிப்பை வெளியிட இருப்பதாக அறிவித்துள்ளது. நத்திங் அறிமுகம் செய்ய இருக்கும் புதிய கேட்ஜெட் இயர்பட்ஸ் ஆகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மோட்டரோலா எட்ஜ் 40 நியோ மாடலுக்கு பிளிப்கார்ட் அசத்தலான தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. 8GB RAM மாடலுக்கு ரூபாய் 3050 தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இதனால் இந்த மாடலை பிளிப்கார்ட்டில் 19,949 பட்ஜெட்டில் வாங்கலாம். டெக்னோ போவா 6 Pro 5G ஸ்மார்ட் போனின் விற்பனை இந்தியாவில் தொடங்கியுள்ளது. இது 6nm மீடியாடெக் டைமண்ட் சிட்டி 6080 சிப்செட் மூலம் இயக்கப்படுகிறது. அத்தோடு 108 மெகா பிக்சல் மெயின் சென்சார் ட்ரிபிள் ரியர் கேமரா வழங்கப்பட்டுள்ளது. இதன் விலை 17,999 துவங்குகிறது. Honor X9B ஸ்மார்ட் போனுக்கு அமேசான் தளத்தில் சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமேசான் தளத்தில் 1000 ரூபாய் கூப்பன் டிஸ்கவுண்ட் மற்றும் 3000 ரூபாய் பேங்க் டிஸ்கவுண்டுடன் விற்பனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் 21,999 என்ற பட்ஜெட்டில் செல்போனை வாங்கிக் கொள்ளலாம். மஹிந்திரா நிறுவனம் தனது XUV 300 ஃபேஸ்லிஃப்ட் மாடலுக்கான டீசரை முதல் முறையாக வெளியிட்டுள்ளது. இந்த எலக்ட்ரிக் கார் சர்வதேச சந்தையில் ஏப்ரல் 29ஆம் தேதி அறிமுகம் செய்யப்பட உள்ளது. மேம்பட்ட புதிய சப் 4 மீட்டர் SUV மாடலுக்கு மஹிந்திரா XUV 3XO என அந்த நிறுவனம் பெயரிட்டுள்ளது. டொயோட்டோ இந்தியா நிறுவனம் மாருதி பிரான்ஸ்க் மாடலின் ரீபேட் செய்யப்பட்ட டைசர் மாடலை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்தது. 5 வேரியன்ட்களில் கிடைக்கும் டொயோட்டோ டைசரின் துவக்க விலை 7,73,000 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.